குட் ஆஃப்டர்நூன், ப்ரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. நான் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு 1979 வந்தேன். அப்போ இருந்து இன்றைய நாள் வரைக்கும் எனக்கு நிறைய பரிச்சயம் இந்த சிட்டி இருக்குது. ஷாப்ஸுக்கு போயிருக்கேன், இல்லை மற்ற கல்லூரிகளுக்கு போயிருக்கேன், ஹாஸ்டலில் ரொம்ப நாள் இருந்திருக்கேன். என்னுடைய மாமியார் வீட்டிலையும் நான் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். இதில் நான் கற்றுக்கொண்ட முக்கியமான பாடம் என்னென்னா பொதுவாக நம்மளை ஜனங்கள் நம்முடைய நோக்கங்கள் மேலானது அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க. உதாரணத்துக்கு கல்லூரிக்கு நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா படிக்க வந்திருக்கேன் அப்படின்ற நோக்கம்தான் எனக்கு இருந்தது. ஆனால் ஜனங்களுடைய மென்டாலிட்டி என்னென்னா, ஒரு வேளை யாரோ மேரேஜுக்காக வேறு பார்ட்னர் தேடி வந்திருக்கா போல இருக்கு, அதுமாரி மோசமான ரிலேஷன்ஷிப்க்கு வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜனங்கள் நான் இங்கே தான் நான் பார்த்தேன். எல்லா ஊர்லேயும் அப்படி இருக்காங்க, என்னுடைய வீட்லேயும் இருக்காங்க. பல வீடியோக்களில் நான் சொன்னது போல் நிறைய காரியங்கள் நான் தினம் வேதத்தை வாசித்து என்கிட்ட என்ன குறை இருக்கு அப்படி சொல்லி நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய அது மாதிரி ஒரு பயிற்சியில் நான் இருக்கேன். என்னால் மற்றவங்களுக்கு இடையூறு வரக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். மற்றவங்களுக்கு கெட்ட பேரோ இல்லை அதுமாரி மற்றவங்களுக்கு இடையூறு, மன உளைச்சல்கள் நேரக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ சில இடங்களுக்கு நான் போகிறதே இல்லை. சில வீடுகளுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளுக்கோ இல்லை சபைக்கு கூட சில சமயம் நான் போகிறத நான் நிறுத்திட்டேன். என்ன காரணம்? இதுதான், நம்ம நல்ல நோக்கங்களை உடையவங்களாக இருந்தாலும் பப்ளிக் அது மாதிரியே நம்மளை பார்க்கணுன்றது கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் நம்மளை தெரியாது, எல்லாருக்கும் நம்முடைய நோக்கங்கள் புரியணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ நம்மளால் மற்றவங்களுக்கு இடையூறுகள், மன உளைச்சல்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால் எச்சரிக்கை இருந்துக்க நான் ஓவர் த இயர்ஸ் நான் பயிற்சி எடுத்திருக்கேன். இது ஒரு வேளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அதை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.